வணக்கம். ஸோ நம்மளுடைய சாய்ஸ் அகாடமிலேருந்து இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி குரூப் 4க்கான கிஃப்ட் பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான மாடல் கொஸ்டின்ஸுமே இருந்தது. டாபிக் வைஸாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மாடல் டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கிஃப்ட் பேக்லேருந்து எல்லா டாப்பிக்குமே நல்லா ரிவைஸ் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே ஒவ்வொரு டேஸ் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 60 டேஸ் கான்செப்டில் இங்கே டே ஷீட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாப்பிக்கு 50 சம்ஸ் இருக்கும். அது ரொம்பவே முக்கியமான 50 சம்ஸ் இருக்கும். எல்லா மாடல்ஸுமே நல்லா கவர் ஆகும். நம்ம வெரைட்டியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இங்கே நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 60 டேஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஷார்ட்கட் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேயில் தனி வட்டி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாளுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனும் அடுத்தடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். யார் யார் என்னென்ன இந்த கிஃப்ட் பேக் வாங்கியிருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட், பேசிக்கான பாயிண்ட்னா, நீங்கள் தனி வட்டிங்கிறது வேறு விஷயமே கிடையாது, பர்சன்டேஜ் தான். நீங்கள் அங்கே கொடுத்துருக்க அளவோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா. அப்போது நீங்கள் பர்சன்டேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நட்டம்னு இருக்கா, இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக மாறும். அதே போல் மூணாவது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த டாப்பிக்கும் ரொம்ப ஈஸியாக மாறும். நாலாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாமே பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் பர்சன்டேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது மனக்கணக்காகவே நம்ம அடுத்தடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஸ்டெப் ஒர்க்கு பண்ணுறது ஓகே தான், அதே டயத்தில் அதுலேருந்து டைம் எப்படி சேவ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட்டோட முக்கியத்துவம் என்ன, ஒன்றும் ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து டைம் சேவ் ஆகுதா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே நான் ஷார்ட்கட்லேயும் சொல்கிறேன், அதே டயத்தில் ஃபார்முலா பேஸில் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. PNR/100 இதுலேயே மோஸ்ட்லி நம்ம நிறையா பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் தான். ஸோ இதுவும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் ஷார்ட்கட்டில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் ரெண்டுமே நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா 4500 அசலுக்கு தொகை 5000 கிடைத்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதோட தனி வட்டி என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான். பெரிய அமௌண்ட் என்ன, 5000 ரூபா. எதுலேருந்து கிடச்சது, 4500லேருந்து. அப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 500ங்கிறதான். அப்போ 500 தான் அதோட வட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப பேசிக்கானதாக, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்லை, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துடலாம். இனி போக போக தான் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கவனிக்கிற அளவுக்கு இருக்கும். பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க. பின்வருவற்றில் எது ரூபாய் 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம், ஒரு ஆண்டு, ஓகேங்களா, எத்தனை சதவீதம், 10%. இந்த ஒரு ஆண்டையும் 10% மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 10%. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க அசலில் 10% என்னன்னு பார்க்கணும். அவ்வளோதான். கொடுத்துருக்க அசலில் 10% என்ன அப்படின்னு பார்க்கணும். 10% எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது 100% ஒரு ஜீரோ கேன்சல் ஆனது தானே 10%. அதே போல் கொடுத்துருக்க அமௌண்ட்லேருந்து ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா அதுதான் 10%. அப்போது 100 ரூபா. ஓகே, எப்படி சார் நாங்கள் மனக்கணக்கில் எப்படி நாங்கள் சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான். 10% அப்படிங்கிறது 100ல் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த கொடுத்துருக்க அளவில் வந்துட்டு எப்போவுமே ஜீரோ கான்செப்டில் லாஸ்ட்டில் ஜீரோவோ இல்லை இந்த மாதிரி 2 ஜீரோ முழுவாக ஜீரோ கான்செப்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம 10% கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டாவே போதும். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் தெரியாதவங்க நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே இது சார் இந்த மாதிரி முழு வேல்யூவாக இருக்குது, இப்போ 1325ன்னு இருக்குது, இதில் எப்படி சார் நாங்கள் 10% கண்டுபிடிக்க அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட் மட்டும் புள்ளி வச்சுருங்க, இதுதான் 10%. ஓகே, 1325லேருந்து 132.5ன்னு வந்துச்சுன்னா இதுதான் 10%. இதுதான் பேசிக். ஓகேங்களா? அதே இது 1% என்னான்னு கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது 1000ல் 1% என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம 100ல் எத்தனை 2 ஜீரோ கேன்சல் ஆனால் தானே 1% நம்ம சொல்கிறோம். அதே போல் இங்கேயும் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா இதுதான் அந்த 1%. புரியுதா? இதே இது நம்பரில் இதே 1325ல் எப்படி சார் நாங்கள் 1% கண்டுபிடிக்கிறதுனா
10% போது ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோமா, 1% போது 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா 13.25 தான் அந்த 1%. இதுதான் பேசிக். 10% என்ன 1% என்ன மாதிரி அட்லீஸ்ட் நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ இதிலேருந்து 20% கேட்டாங்கன்னா இந்த 10% கண்டுபிடிச்சதுலேருந்து இன்ட்டு 2 தான் 20%. ஏன்னா 10% இன்ட்டு 2 தானே 20%. அதே போல் 10% கண்டுபிடிச்சி இதுதான் மனக்கணக்கில் வருது. நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம யோசிக்கணும். அதாவது கஷ்டமான ஸ்டெப் ஒர்க்காக பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ஸ்டெப் ஒர்க்காக பண்ணிடலாம். பர்சன்டேஜாக ஈஸியாக நம்ம பார்த்துலாம். பார்த்த உடனே மனக்கணக்கில் கண்டுபிடிச்சலாம். தனி வட்டியும் பர்சன்டேஜுமே ஒன்றுங்கிற மாதிரி தான். அந்த மொத்த பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க அசல்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனிவட்டி எவ்வளவு? இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க அசல் அமௌண்ட் என்ன 10,000 ரூபா. இப்போது இதில் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 2%, ஒரு வருஷத்துக்கு 2%. ஸோ 2% கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அப்போ 4 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 × 4 8%. ஓகேங்களா? 2 × 4 8%. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற தெரிஞ்சாவே அதோட தனி வட்டிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போது 10,000ல் 8% என்ன நான் சொல்லியிருக்கேன். 10% கண்டுபிடிக்கிறதா 1 0 கேன்சல் பண்ணணும், 1% கண்டுபிடிக்கிறதா 2 0 கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த அமௌண்ட்டு தான் 1%க்கான அமௌண்ட்டு. இப்போ 8% கேட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? 100 × 8 800. இதுதான் மனக்கணக்கில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் பர்சன்டேஜ் தான். தனி வட்டிங்கிறது நீங்கள் PNR/100ங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? PNR/100ன்னு ஒரு நீங்கள் இதே ஃபார்மெட்டில் சப்ஸ்டிட் பண்ணுறதா பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000 நோட் பண்ணுவீங்க. என் வேல்யூ 4 ஆண்டுகள், ஆர் வேல்யூ 2 /100. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ண போகிறோம். 100 × 4 × 2 என்ன 8. அப்போ 100 × 8 800. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அடுத்த லெவல் நம்ம டைம் சேவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம யோசிக்கணும். அப்படிங்கும்போது பர்சன்டேஜ் ஈஸியாக இதில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ மோஸ்ட்லி இது நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லாத வருஷத்துக்கு நம்ம ஃபார்முலா பேஸ்லேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. 4வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அசல் ரூபாய் 5,000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன இப்போது 5,000ங்கிறது அசல் அமௌண்ட்டு. ஓகேங்களா? 5,000ங்கிறது அசல் அமௌண்ட்டு. இதில் எத்தனை சதவீதங்கிற பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 10%னா அப்போ 5 வருஷத்துக்கு 50% தானே. 10 × 5 50%. அப்போ 50% ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாமே. ஒரு கொடுத்துருக்க அளவில் பாதி அளவு தான் 50%. ஓகே, அப்போ 5,000ல் பாதி 2,500. இதுதான் அந்த 50%. வேலை முடிஞ்சுங்களா? பர்சன்டேஜ், அதாவது கொடுத்துருக்க அமௌண்ட்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் தான் அந்த தனி வட்டி அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இன்கேஸ் PNR/100ல் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா PNR/100 இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு 5,000 ரூபா, என் வேல்யூ 5 ஆண்டுகள், ஆர் வேல்யூ 10 /100. இப்போ இங்கே இந்த 100ல் 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது? 5 × 10 50, 50 × 50. அப்போ 50 × 50 என்ன 2,500. புரிஞ்சுங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலும் இதுதான். பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா ஒரே ஸ்டெப்பே வேலை முடிஞ்சு. மனக்கணக்காகவும் போக போக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி சிம்பிளான கணக்கெலாம் பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 5,000 இருக்குது, 10% வட்டி வீதம் இருக்குது 5 வருஷத்துக்கு. அப்போது 10 × 5 50, 50% கண்டுபிடிக்கணும் 5,000ல். அப்போ 2,500 தான் அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத போக மனக்கணக்கில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. பேப்பர் பேனா எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வர கொஸ்டின் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ரூபாய் 8,000க்கு 7% வட்டி வீதம் எனில் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க இப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் பர்சன்டேஜ் இந்த வருஷம் முழு அளவாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே 1 வருஷமும் இருக்குது 6 மாதமும் இருக்குது. இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி வட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வந்துட்டு எந்த இதுலையுமே சேஞ்ச் ஆகாது. ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கவனிங்க, 1 வருஷத்துக்கு 7%.
ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு 7%. அப்போ 6 மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் பாதி தானே 6 மாதம். அப்போ 7% பாதி 3.5. வேலை முடிஞ்சுங்களா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 7%, 6 மாதத்துக்கு அதில் பாதி 3.5%, மொத்தத்துக்கு கூட்டுங்க 10.5%. அப்போது கொடுத்துருக்க 8000 ரூபா அமௌண்ட்டில் நீங்கள் 10.5% கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. 10.5%. 10% நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் 10%. இதுதான் 10%. ரைட். இப்போ 0.5 அந்த சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கலாம். 1% பாதி தானே 0.5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே கொடுத்துருக்க 8000ல் 1% என்ன, 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா அதுதான் 1%. அப்போ இதில் பாதி 40. வேலை முடிஞ்சுங்களா. அப்போ 10% வந்துட்டு 800, 0.5%ங்கிறது 40. அப்போ 800ஐயும் 40ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 840 அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா. அந்த பர்சன்டேஜ் என்ன, இந்த மாதிரி எத்தனை வருஷம் மாதங்கள் வந்து அவங்க குறைச்சி கொடுத்தாலும் அதுக்கேற்றாப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்கேஸ் 3 மாதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 7%, இப்போ இன்கேஸ் 8% அப்படின்னு கொடுப்பாங்க. 8%, ஒரு வருஷத்துக்கு 8%னா ஒரு வருஷம் 3 மாதங்கள். அப்போ 3 மாதம் அப்படிங்கிறது வருஷத்தில் 4ல் 1 பங்கு தானே அந்த 3 மாதம். அதாவது 12 மாதம் நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 3 கிடைக்குமா. அப்போது 4ல் 1 பங்கு தான் அந்த 3 மாதம். அப்போ கொடுத்துருக்க 8%, நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணால் 2% கிடைக்கும். அப்போது ஒரு வருஷத்துக்கு 8%, அந்த 3 மாதத்துக்கு 2%. அப்போது வேலை முடிஞ்சு. ஓகேவா. இது நீங்கள் பர்சன்டேஜில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இன்கேஸ் ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறதா இருந்தால் PNR/100. ஓகேவா. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 8000 ரூபா. அடுத்து என் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் 6 மாதம். 6 மாதங்களை எப்போயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அது வருஷமாக மாற்றுறதுக்கு 12ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா. எப்போயுமே மாதத்தை வருஷமாக மாற்றணும்னா டிவைட் பை 12ன்னு போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. அதே இது நாட்களை வருஷமாக மாற்றணும் அப்படின்னா 365ஆல் டிவைட் பண்ணாவே போதும். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியுதா. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 1/2ன்னு வரும். ஓகே. 1 6 6 2 12 தானே, 1/2. இதை கலப்பு பின்னத்தில் இருக்க நம்ம பின்னமாக மாற்றணும். என்ன வரும், 1 2 2 + 1 3, 3/2. அப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா 3/2. ஓகேங்களா. இன்ட்டு சதவீதம் என்ன, 7%. ஸோ 7% நோட் பண்ணுறோம். டிவைடட் பை 100. அப்போது இந்த 100ம் அந்த /2ங்கிறது மல்டிபிளாக மாறிடும். ஓகேவா. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 1 2 4 2 8. அப்போ 40ங்கிற வரும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 40 × 3 × 7 என்ன வரும், மீதியெல்லாம் 21 × 40. ஓகே. அப்போ ஒரு 0 சேர்த்துட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 4 4, 2 4 8. அப்போ 840 கிடைக்குதா. ஸோ 840ங்கிறதா அதற்கான ஆன்சர். பர்சன்டேஜில் மனக்கணக்காகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் கவனிங்க, 6வது. இதையும் நம்ம பர்சன்டேஜ் கான்செப்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 25,000க்கு வட்டி ரூபாய் 100 கிடைத்தது எனில் அதே வட்டி விதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் ரூபாய் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது அசல் 2500 ரூபா. இதில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது தெரியாது. ஆனால் 6 மாதங்களுக்கு கிடைச்ச வட்டி அமௌண்ட் மட்டும் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போது நீங்கள் 2500ல் எஸ் கரெக்டு தான், 2500ல் 100 ரூபா கிடச்சதுன்னா எத்தனை பர்சன்ட், 2500ல் எத்தனை பர்சன்டேஜ் 100 ரூபா. ஓகே. எத்தனை பர்சன்டேஜ் 100 ரூபா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் 25 × 4ன்னு போட்டு பாருங்கள். 25 × 4 நம்மளுக்கு 100ன்னு கிடைக்கும். அப்போது 1%, அதாவது 1% தான் இந்த 25 ரூபா. நம்மளுக்கு ஒரு 2 0 கேன்சல் பண்ணோம்னா இதானே 1%. இந்த 1% × 4, அப்போ 4% தானே. அப்போ இந்த 4% தான் 100 ரூபா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இப்போது 6 மாதத்துக்கு தானே அந்த 100 ரூபா கிடச்சது. 6 மாதத்துக்கு தான் இந்த 100 ரூபா கிடச்சது. இப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 6 மாதத்துக்கு 4% அப்படின்னா 3 மாதத்துக்கு இதை நம்ம பிரிக்கிறோம். 3 மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா 3 மாதம் வந்துச்சுன்னா 9 மாதம் தானே. 3 மாதத்துக்கு 2 தானே எக்ஸ்ட்ரா வரும்.
ஓகேவா? அப்போது 2% இங்கே சேர்த்துட்டோம்னா மொத்தத்துக்கு 6%. ஓகேவா? இந்த 6%ங்கிறது எங்கே கண்டுபிடிக்கணும்? 3200ல் 6% கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. 3200ல் 6%. 1% என்ன? 2 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா இதுதான் 1%. இன்ட்டு 6 தான் 6%. அப்போ இன்ட்டு 6 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 3018 1 19. அப்போது 192 ரூபாங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான வட்டி அமௌண்ட்டு. அப்போது 2500ல் 6 மாதத்துக்கு கிடைச்ச வட்டி அமௌண்ட்டு 100 ரூபானா 6 மாதத்துக்கு 4% தான். ஓகேங்களா? இப்போ என்னென்னா 9 மாதத்துக்கு வேறு ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போது அதே வட்டி வீதம்னு சொல்லிட்டாங்களா? அதே வட்டி வீதம் அப்படிங்கிறபோது இந்த 6 மாதத்துக்கு 4%னா கண்டிப்பாக 3 மாதத்துக்கு 2 2 இருக்கும். அடுத்த 3 மாதத்துக்கு 2. அதனால தான் நம்மளுக்கு 6 மாதத்துக்கு 4 வந்தது. அடுத்த 3 மாதத்துக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். ஓகே, அப்போ 9 மாதம். இப்போ 9 மாதத்துக்கு 6%. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 2 வேலை. ஃபஸ்ட்டு இந்த 6 மாதம் 2500 அசல் 100% வட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்? PNR டிவைடட் பை 100 போடுவோம். இதுலேருந்து R வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து தான் அதுக்கு நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா கிடச்சது. பிரின்சிபல் அமௌண்ட்டு 2500 இன்ட்டு N வேல்யூ 6 மாதம். 6 மாதம் அப்படின்னா அது வருஷத்துக்கு டிவைட் பண்ணும்போது 6/12ன்னு போடுவோமா? அதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இன்ட்டு 6 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இதில் என்ன 100 அப்படின்னு பார்க்கும்போது இந்த 25ஐயும் 100ஐயும் நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். 25ஐயும் 100ஐயும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஒரு 25 25 4 25 100. இன்னும் டிவைடில் 2 மட்டும் தானே இருக்குது. ஈக்குவல் அந்த சைடு போணுச்சா மல்டிபிளாக மாறிடும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 8%. ஆரோட வேல்யூ 8%. இப்போது அடுத்தது ரெண்டாவது பார்ட்டு. 9 மாதங்களுக்கு 3200 சொல்லிட்டாங்களா? இங்கே நம்ம கூட்டு வட்டி என்ன தனி வட்டி என்னான்னு கண்டுபிடிக்கணும். அசல் 3200ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது காலம் பார்த்தோம்னா 9 மாதம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 9/12. இதை சிம்பிளை பண்ணோம்னா 3ஆல் சிம்பிளை பண்ணால் 3/4ன்னு கிடைக்கும். அப்போ 3/4 இன்ட்டு R வேல்யூ தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே தனி வட்டிங்கிற போது இந்த 8 இங்கே யூஸ் பண்ணிடலாம். இன்ட்டு 100. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 1 4 2 8. இப்போ என்ன? 2 × 3 6. அப்போ 32 × 6 192. அப்போது 192ங்கிறது இங்கே கிடைக்கும். அப்போ பர்சன்டேஜ்லையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 2 ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை ரூபாய் 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் என்கிறது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவு? ஸோ இங்கே நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். அசல் அளவு பார்த்தோம் அப்படின்னா 30,000. ஒரு வருஷத்துக்கு 10%. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 24 மாதமாக மாற்றிக்கிட்டாங்க. அப்போ 24 மாதங்கிறது என்ன? 2 வருஷம் தானே. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 24 மாதம். அப்போ 2 வருஷங்கிறதா. இப்போ 30,000. ஓகேங்களா? 30,000. அடுத்தது என்ன? 10%. ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ 2 வருஷத்துக்கு என்ன? 20%. இந்த 30,000த்தில் 2% என்னன்னு 20% என்னன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வட்டி என்னன்னு கிடச்சிரும். 30,000த்தில் 20% என்னன்னு கண்டுபிடிச்சா ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 0 கேன்சல் பண்ணால் இதுதான் 10%ங்கிற சொல்லியிருக்கேன். அப்போ 3000ங்கிறது 10%னா இன்ட்டு 2 அதுதானே 20%. அப்போ 3000 × 2 6000. இந்த 6000ங்கிறது தான் 20%. கண்டுபிடிச்சோமா? மனக்கணக்காகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 20%. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்க வாங்குவோர் திரும்ப செலுத்த வேண்டிய தவணை அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்ந்து தானே 30,000 அசல், வட்டி 6000. அப்போ மொத்தத்துக்கு 36,000. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. 36,000 ரூபாயை அவர் மாதம் கட்டணும் அப்படின்னா 24ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டு தான் இந்த 36,000. அப்போ 24 மாதம் அப்படிங்கிறம்போது 24 டிவைட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு அவருக்கு எவ்வளவுங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? அப்போ இங்கே சிம்பிளை பண்ணுங்கள். நான் 12ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா இங்கே 2 டைம் வரும், இங்கே 3 டைம்ங்கிறது வரும். ஓகேங்களா? 3000. அடுத்தது 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா
1500. அப்போது ஒரு மாதத்துக்கு அவர் எவ்வளோ கட்டணும்? 1500 அவர் கட்டணும். ஓகேவா? இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா PNR/100 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு எவ்வளோ வட்டி வருதுங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ PNR/100ங்கிற போது 30,000 இன்ட்டு என் வேல்யூ தான் நம்ம 2 வருஷமாக மாற்றிட்டோம். ஓகே, இங்கே இந்த PNRல சப்ஸ்டிட் பண்ணும்போது வருஷமாக மாற்றி தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆர் வேல்யூ என்ன? 10% டிவைடட் பை 100. அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது இங்கே 300 இன்ட்டு 2 இன்ட்டு 10 எவ்வளோ வரும்? 6,000 வரும். அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? வட்டி எவ்வளோங்கிற கண்டுபிடிச்சிட்டு மொத்த இந்த அசல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடுறோம். 36,000ங்கிற கிடைக்கும். இந்த ஸ்டெப்பு எப்பயும் போல் நம்ம காமனாக பண்ணுறது தான். ஓகேவா? அப்போ 1500 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ப்பா. 8வது கொஸ்டின் பாருங்கள். அனிதா ரூபாய் 9,000க்கு வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றால் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தாள். ஸோ மொத்த அமௌண்ட் அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துட்டு அவங்க வாங்கின காசு பத்தாமல் அதை ஒரு கை கடிகாரம் கொடுத்து கடனை அடைச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த கை கடிகாரத்தின் விலை மட்டும் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். மொத்த அமௌண்ட், அதாவது அசல் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 9,000. ஒரு வருஷத்துக்கு 15%. ஒரு வருஷத்துக்கு 15% அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு? இன்ட்டு 3ங்கிற போது 45%. அப்போ எப்பயும் போல் பர்சன்டேஜ் கான்செப்டில் இந்த 9,000ல் 45% என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் 2 விதத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 40% கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது 5% கண்டுபிடிச்சி இதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்து 1% கண்டுபிடிச்சி இன்ட்டு 45ங்கிற போடலாம். ஆர் இப்போது நீங்கள் எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 40% கண்டுபிடிக்கலாமா? 1 0 கேன்சல் பண்ணிட்டா இதுதான் 10%. ஓகேவா? இன்ட்டு 4 தானே. அப்போ 900 இன்ட்டு 4 எவ்வளோ வரும்? 9 36. அப்போ 36 00 3600. இதுதான் 40%. இப்போ நம்ம 5% மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். 10ல் பாதி தானே 5%. அப்போ 10 நம்ம 9,000ங்கிற கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பாதி எவ்வளவு? 450 தானே. அப்போ 450ங்கிறது தான் அந்த 5%. அப்போ ஃபஸ்ட்டு நான் 40% கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து நான் 5% கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 5 இங்கே 10க்கு 0 பேலன்ஸ் 1. அப்போ 4,050 ரூபா. இங்கே இந்த 45%. அப்போது நம்ம வட்டி சதவீதம் இந்த 4,050ங்கிற கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு? அவங்க வாங்கின அசல் ப்ளஸ் வட்டி. ஓகேவா? இதுதான் அவங்க மொத்தத்துக்கு செலுத்த வேண்டிய அமௌண்ட்டு. எவ்வளோ வரும்? ஸோ 5 இப்போ 0 13 வருமா? அப்போ 13,050 அப்படிங்கிறது தான் அவங்க செலுத்த வேண்டிய அமௌண்ட்டு. இதில் பணமாக எவ்வளோ கொடுத்தாங்க? 12,500. 12,500 கொடுத்துட்டாங்க. மீதிக்கு தான் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி எவ்வளோ வரும்? இந்த இதை மைனஸ் பண்ண அப்படின்னா 0. 5ல் 0னா 5 தான். அடுத்து இங்கே 10ன்னு எடுத்துக்கலாம். 10ல் 5 போன்ஸ்னால் பேலன்ஸ் 5. ஓகேவா? மீதி இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போது 550ங்கிறது தான் அந்த அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு பத்தாமல் தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு கை கடிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ 550ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? நம்ம பர்சன்டேஜில் ஈஸியாக 9,000க்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு 15% அப்படின்னா 3 வருஷத்துக்கு என்ன? 45%. ஒருவேளை நீங்கள் பெரிய பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா 9,000ல் ஃபஸ்ட்டு 15% கண்டுபிடிச்சிருங்க. 15% கண்டுபிடிச்சி அடுத்து என்ன பண்ணணும்? இன்ட்டு 3ங்கிற பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த 4,050ங்கிற கிடைக்கும். ஓகேவா? இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா PNR/100ங்கிற போடுவோம். ஃபஸ்ட்டு வட்டி என்ன அப்படிங்கிறதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவு? 9,000 இன்ட்டு என் வேல்யூ 3 சதவீதம் 15% டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 கேன்சல் ஆயிருமா? இப்போ பேலன்ஸ் இருக்குது என்ன? 90 இன்ட்டு 35 3 இன்ட்டு 15 45. அப்போது 90 இன்ட்டு 45 எவ்வளோங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ கிடைக்கும்? 4,050 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்தத்துக்கு டோட்டல் அமௌண்ட்டு 9,000 4,050 இதை ரெண்டாயிரத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13,050ங்கிறது கிடைக்கும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 12,500 மைனஸ் பண்ணணும். மீதி எவ்வளோ கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டு தான் கை கடிகாரம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். ஸோ 550ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
9வது கொஸ்டின் கவனிங்க. ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களில் வட்டி வீதம் 16.2% கிடைக்கும் எனில் தனி வட்டி என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ வட்டி அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் இருந்தாவே போதும். இப்போ எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ இந்த 16 ஒரு வருஷத்துக்கு 16.2% இருந்துச்சு அப்படின்னா 9 மாதங்கள். இப்போ 9 மாதம் அப்படிங்கிறம்போது நம்ம பர்சன்டேஜையும் அந்த மாதம், அதாவது மாதத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், வருஷம் மாற்ற போகிறோம். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு அந்த மொத்த பர்சன்டேஜ் கிடச்சிருமா? இப்போ ஒரு வருஷத்துக்கு 5% அப்படின்னா 3 வருஷத்துக்குங்கிற போது 5×3 = 15 மாதிரி நம்ம சொல்கிறோமா? அதே போல் தான் பர்சன்டேஜையும் இந்த காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணால் எத்தனை பர்சன்டேஜுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம்? இப்போ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம பின்னவை மாற்றணுமா? அப்போ 16 × 3 48, 48 + 2 50. அப்போ 50/3 இங்கே வரும், இங்கே 9/12. இப்போ சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 1 3 3 3 50, 1 3 3 4 12. இப்போது 4ஆல் சிம்பிளை பண்ண அப்படின்னா 1 4 4 பேலன்ஸ் 1 இருக்குமா? 1னா 10, அப்போ 2 டைம்ஸ் வரும், 8ங்கிற வருமா? 2 × 4 8ன்னு வரும், பேலன்ஸ் 2ன்னு இருக்கும். அப்போ ஒரு பாயிண்ட் நம்ம சேர்த்துக்கோம், அங்கே 2ல் ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னா 20, அப்போது 5, அப்போ 12.5%. ஒருவேளை நீங்கள் 4 50 2ஆல் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 25ன்னு வரும். மறுபடியும் நீங்கள் இதை சிம்பிளை பண்ணும்போது 12.5 கிடச்சிருமா? அப்போது 12.5% தான் கண்டுபிடிக்கணும். எதில்? 68,000. வேலை முடிஞ்சா? 68,000 இந்த 12.5% கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர், நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதையும் நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிச்சுக்கிறேன்? ஃபஸ்ட்டு 10%, அடுத்து 2.5% நான் பிரிச்சுக்கிறேன். 10% என்ன? ஒரு 0 கேன்சல் பண்ணால் அதான 10%, 6,800. இப்போது 2.5% எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 6,800ங்கிறது 10% இருந்தால் இதில் பாதி தானே 5%. அப்போ இங்கே 6,800ல் பாதி 3,400. ஓகேவா? அடுத்து 5%ல் பாதி தானே 2.5%. அப்போ இதில் பாதி தான் 1,700. 1,700 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பாதிலாம் கிடச்சிரும்ப. அப்போது 1,700. இதை ஆட் பண்ணுங்கள். 0 0 8 7 சாரி 15க்கு 5 பேலன்ஸ் 1, இங்கே 8ங்கிற வரும். அப்போது 8,500ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். 8,500. சிம்பிளாகவே அந்த பர்சன்டேஜ் எப்பயும் நம்ம கண்டுபிடிச்ச அந்த இருக்குல்ல, பர்சன்டேஜ் என்ன? அவங்க கொடுத்துருக்க வட்டி விதத்தையும் வருஷத்தையும் மல்டிபிள் பண்ணால் பர்சன்டேஜ் கிடச்சிரும். அப்போ இந்த பர்சன்டேஜ் என்னங்கிறத நான் பார்த்துறேன். இப்போது இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக மாறிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு யோசிக்க வேண்டியது என்ன? டைம் சேவ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இதுதான் முக்கியமானது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபார்முலாவிலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதா என்ன ஆன்சர் கிடைக்குங்கிறத பார்ப்போம். ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா PNR/100, எப்பயும் போல் PNR/100, PNR/100. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 68,000 இன்ட்டு என் வேல்யூ இங்கே 9 மாதமா? அப்போ 9/12ன்னு நான் போட்டுறேன். ஓகேங்களா? அடுத்து 16.2/3%. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? 16.2/3 50/3 மாத்திரமா? அப்போ 50/3. ஓகேங்களா? இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 4 அப்படிங்கிற வரும். அதுக்கு அடுத்தது 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 4, இந்த ஒரு 0 இருக்குது. அடுத்து மறுபடியும் 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 7 0 170ங்கிறது இருக்குது. இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன? 170 இன்ட்டு 50. ஆன்சர் என்ன வரும்? இந்த 2 0 இங்கே போட்டுடலாம். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 35க்கு 5 பேலன்ஸ் 3, 1 5 5 5 + 3 8. அப்போ 8,500ங்கிறது நம்மளுக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா வைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 4 பிப்ரவரி 2005 அன்று ரூபாய் 3000 ஆனது 6.1/4% வட்டி வீதத்தில் கடனாக பெறப்பட்டு 18 ஏப்ரல் 2005 அன்று திருப்பி தரப்படுகிறது எனில் அவர் செலுத்திய வட்டியை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு அப்படிங்கிறது எந்த மாதங்கிறத நல்லா கவனிக்கணும். பிப்ரவரி மாதம். அப்போ பிப்ரவரி மாதம்ன்ட்டு இருந்தது அப்படின்னா வருஷம் அது லீப் இயரா இல்லையா அப்படிங்கிற பார்க்கணும். 2005 அது லீப் இயர் கிடையாது. இன்கேஸ் 2004 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது லீப் இயர். ஓகேவா? ரைட்.
லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கிறங்கிற ஒரு சில டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க வருஷத்தை 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் மீதி எதுவுமே இல்லை அப்படின்னா அது லீப் இயரு, மீதி இருந்தது அப்படின்னா அது சாதாரண வருஷம். ஓகேவா? இப்போ இங்கே 2005 அப்படின்னா லாஸ்ட்டில் 5ன்னு வந்துச்சாவே மீதி 1 வந்துடும். இப்போ இது லீப் இயர் இல்லை. லீப் இயர் இல்லைங்கிறதுல பிப்ரவரி மாதம் எவ்வளோ வரும்? பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாள் தான் வரும். இப்போ 28 நாளில் இந்த இருக்க அந்த 4 நாள் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 24 நாள் இருக்கும். இது பிப்ரவரி மாதம். அதே இது மார்ச் மாதம், ஏன்னா இடையில ஏப்ரல் மாதத்தில் கொடுக்குறாரு, இடையில மார்ச் மாதம் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு 31 நாள் முழுசாக இருக்கும். அடுத்தது 18 நாள் இருக்கா, இந்த 18ங்கிறத நம்ம ஆட் பண்ணிடணும். ஏப்ரல் 18 நாள் இதுதான் வந்துட்டு அவர் கொடுக்க வேண்டிய அந்த வட்டிக்கான நாட்கள். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 8 10 13ன்னு வரும். பேலன்ஸ் 1. இங்கே 6 + 1 7 73 நாட்கள். அப்போ மொத்தத்துக்கு அவர் 73 நாட்களுக்கு தான் வட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி நாட்கள் வந்துச்சு அப்படின்னா எதால் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன்? 365ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 73ஆல் மோஸ்ட்லி இந்த 73ஓட மடங்காக தான் வரும். இங்கே 73ன்னு வரலாம். 6 இதுக்கு அடுத்து 73 146ன்னு இருக்கும். 146 / 365ன்னு வரலாம். ஸோ இந்த மாதிரி வரலாம். ஸோ எப்படி வந்தாலுமே கூட நம்ம அந்த நாட்களோட டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 73 5 73 365. அப்போ 1/5ங்கிறதானே அந்த மொத்த எண்ணோட வேல்யூ. இப்போ பர்சன்டேஜ் என்ன? 6 1/4%. 6 1/4% அப்படின்னா இது கலப்பினத்தில் இருக்கிறத நம்ம மாற்றினோம்னா மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத 6 4 24 + 1 25. அப்போ 1/5 × 25/4%. ஓகேவா? இதுதான் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வருங்கிறத கண்டுபிடிக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் வரும்? இப்போ இங்கே 4 5 5 25 4ஆல் சிம்ப்ளை பண்ணோம்னா 5ல் ஒரே ஒரு 4 தான் இருக்குது. பேலன்ஸ் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். மீதி இருக்கிறது என்ன? 1ன்னு இருக்கா, 1ஓட ஒரு 0 சேர்த்தோம்னா அந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். 10 10ல் எத்தனை 4 இருக்குது? 2 இருக்குது. மீதி 2 அதோட 0 சேர்த்தோம்னா 20 அப்படின்னா 5. அப்போது 1.25% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இத்தனை நாட்களில் 1.25% மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளவு? 3000ல் 1.25% என்ன? இதை கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1%. இந்த 2 0 கேன்சல் பண்ணால் இதுதான் 1%. அப்போ 1% நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது இந்த 0.25% தானே. 0.25% ரொம்ப சிம்பிளானதான். கொடுத்துருக்க 1%ல் 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 0.25 கிடச்சிரும். அப்போ 1%ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். 1% என்ன? 30 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 7 4 28. பேலன்ஸ் என்ன? 2 2ஓட ஒரு 0 சேர்த்தா இங்கே பாயிண்ட் வச்சுருவோம். 20ல் என்ன? 5. அப்போது 7.5 தான் 1%. அது 0.25%. 1% 30, 0.25%. நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்திலே சொன்னது தான். பர்சன்டேஜ் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறார். அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 37.5 37.5 எங்கே வருது? ஆப்ஷன் சி 37.50ன்னு இருக்குது. ஸோ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். நோட் பண்ணலாம். இன்கேஸ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறதா என்னதான் இருந்தாலும் இந்த அளவை நம்ம கண்டுபிடிச்சாகணும். இந்த வேல்யூ நம்ம 1/5ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் சதவீதத்தை நம்ம 25/4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை எடுத்து சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ PNR/100ல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். PNR/100 பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 3000 ரூபா. அடுத்து என் வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 1/5ன்னு கண்டுபிடிச்சோமா? இன்ட்டு அடுத்தது என்ன? 25/4ன்னு கண்டுபிடிச்சோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு 100. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 1 5 5 25. ஓகேவா? அடுத்தது இப்போ இன்கேஸ் நம்ம எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணுறதாலும் 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 2 வரும், இங்கே 15ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 7.5 அப்படிங்கிற கிடைக்கும். இப்போ 7.5 × 5 இதுதான் மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா 7.5 × 5ங்கிற போது 5 25க்கு 5 பேலன்ஸ் 2 7 35 2 37. இப்போ 37.5ங்கிறது அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா பேஸில் நம்ம சால்வ் பண்ணுறதாலும் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 நாளில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்லையும் ரொம்ப தெளிவாயிட முடியும். குரூப் 4ல் கண்டிப்பாக 25க்கு 25 நம்மளால் எடுத்துட முடியும். ஓகேங்களா?
ஒவ்வொரு வீடியோவும் இங்கே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சீரீஸுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.